ஸ்டாப் worrying அண்ட் ஸ்டார்ட் லிவிங். கவலை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரும் பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லணும். எல்லாருக்கும் கவலை, எல்லாவற்றை குறித்தும் கவலை. ஏழைக்கும் கவலை, பணக்காரனுக்கும் கவலை, மூட்டை தூக்குறவனுக்கும் கவலை, அரசியல்வாதிக்கும் கவலை, உள்நாட்டில் வேலை செய்கிறவனுக்கும் கவலை, வெளிநாட்டில் டாலர்ஸில் சம்பாதிக்கிறவனுக்கும் கவலை, குடும்பத்தை குறித்து கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலை, பணத்தை குறித்து கவலை, பெற்றோரை குறித்து கவலை. இப்படி கவலையோடைய பாதி வாழ்க்கை முடிஞ்சிருது. டேல் கார்னேஜ் 1988 இருந்து 1955 வரைக்கும் 66 வருஷம் இந்த உலகத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்திருக்கார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பெரும்பாலான நேரம் அவர் சோகத்துலேயும் வருத்தத்துலேயும் கவலையோடையும் இருந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அவர் எழுதின புத்தகம் தான் 1948 வந்த புத்தகம் ஸ்டாப் worrying அண்ட் ஸ்டார்ட் லிவிங். அந்த புத்தகத்தில் அவர் 3 கருத்துக்களை முன்வைக்கிறாரு. ஒன்று, கீப் யோர் செல்ஃப் பிஸி. கவலை உங்களுக்குள்ளே ஊடுருவக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போவுமே நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். டேக் ஒன் டே அட் அ டைம். எது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கோ அந்த விஷயங்களை கையில் கொண்டு அந்த ஒரு நாளை மட்டும் எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். மூணாவது, எது உங்களுக்கு அதிகபட்சமாக நடந்துருமோ அக்செப்ட் த வர்ஸ்ட். எது உங்களுக்கு அதிகபட்சமாக நடந்துருமோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத சிந்திங்க அப்படின்னு சொன்னார். அவர் இறக்கும் போது அவருடைய நெட் ஒர்த் $55 மில்லியன். இப்படி கோபத்தோடையும் வருத்தத்தோடையும் வரியோடையும் நம்ம வாழ்க்கையை நம்ம கழிக்க வேண்டாம். எந்திரிச்சு நடப்போம், எதிர்கொள்வோம், ஜெயிப்போம்.